H1B கட்டணத்தை 88 லட்சமாக உயர்த்திய ட்ரம்ப் அரசாங்கம் விசா பெறக்கூடிய விதிமுறைகளை மேலும் கடுமையாக்கியிருக்கிறாங்க. அதுக்கான திட்டமிடல்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். H1B பெறுவதற்கு கூடுதல் குடியேற்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும்னு ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதா தகவல்கள் வந்துட்டு இருக்கின்றன. அப்படி என்னெல்லாம் விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உச்ச விலக்குகளுக்காக எலிஜிபிலிட்டி ஃபார் கேப் எக்ஸம்ஷன்ஸ் தகுதியில் சீர்திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறதும், நிறுவன உரிமையாளர்கள் விதிமீறல்களில் ஈடுபடுகிறார்களா அப்படின்னு கடுமையான ஆய்வு செய்யப்படும் அப்படின்னும், மூன்றாம் தரப்பு வேலைவாய்ப்புகள் கூடுதலாக கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதும், அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க ஏதுவாக இந்த விதிமுறைகளை அமல்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுது. தேர்வு செயல்முறையில் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. H1B விசா பெறுவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்க ஒவ்வொரு பயனாளிக்கும் அவருடைய பெயரில் எத்தனை பதிவுகள் செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு முறை மட்டுமே என்ட்ரி வழங்கப்படும் அப்படிங்கிறதும், H1B விசா லாட்ரி முறையில் அதிக திறமை மற்றும் அதிக ஊதியம் பெறுபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் விதிகள் மாற்றி அமைக்கப்பட இருக்கின்றன அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்குறோம். தற்போது இருக்கக்கூடிய விசா லாட்ரி முறைங்கிறது ரேண்டம் செலெக்ஷன் மூலமாக விண்ணப்பங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்குது. இதற்கு பதிலாக வேஜ் லெவல் 1, 2, 3, 4 அப்படிங்கிற அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது அதிக ஊதியம் லெவல் 4 விண்ணப்பங்களுக்கு லாட்ரியில் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும். குறைந்த ஊதியம் இருக்கக்கூடியது, அதாவது லெவல் 1 அப்படிங்கிற அந்த லெவலில் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்களுக்கு குறைந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதுலாம் இந்த மாற்றங்களில் சில முக்கியமான அம்சங்களாக பார்க்கப்படுது. புதிய விதிமுறைகள் அடுத்த மார்ச் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய H1B லாட்ரிக்கு முன்னதாக இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதேபோல் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் வரையறையிலையும் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதா தெரியுது. ஒரு வேலைக்கு தேவையான கல்வித்துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதாரணமாக பயோடெக் நிறுவனம் ஒன்றில் ஜெனோமிக் டேட்டா அனாலிசிஸ் மூத்த தொழில்நுட்ப திட்ட மேலாளர் பணிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பயோ இன்ஃபர்மேட்டிக் துறையில் ஏதாவது ஒன்றில் முதுகலை பட்டம் பெற வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த விதிமுறை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் உயிரியல் என இரண்டிலும் உயர் சிறப்பு புலமை தகுதி நிர்ணயிக்கப்படுது. அதாவது அதில் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்க வேண்டும். வெறுமனே ஒரு பட்டம் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பட்டம் பணியின் சிறப்பு வாய்ந்த நுணுக்கங்களை மேற்கொள்ளும் அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாற்றத்தை செய்ய இருக்கிறாங்க. ஐடி சேவை நிறுவனங்களின் முக்கியமான கிளையண்ட் சைட்டில் H1B பணியாளர்களை பணியமர்த்தக்கூடிய நடைமுறைங்கிறது கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு தெரிய வருது. ஐடி சேவை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய H1B பணியாளர்களை வாடிக்கையாளர்களுடைய தளங்களில், அதாவது அவங்களுடைய சைட்டில் பணியமர்த்துறதுங்கிறது தேர்ட் பார்ட்டி ஒர்க் சைட் அப்படின்னு அழைக்கப்படுது. பல ஐடி சேவை நிறுவனங்கள் H1B விசாக்களை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த வளாகத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுடைய இடங்களில் பணியாளர்களை நியமிக்கின்றாங்க. இதை விசா முறைகேடு அப்படின்னு விமர்சிக்குது ட்ரம்ப் நிர்வாகம்.